வலைக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மீன் பொரிக்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த மீனுக்கு நான் கானாங்கழுத்த மீனை முழுசாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு மிளகாய் தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன், உப்புத்தூள் 1 ஸ்பூன் எல்லாம் நான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இது நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான முறையில் செய்கிறேன். இது சுட்ட தக்காளியும் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் இதுவும் சுட்டது, இதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா சேர்த்து நல்லா பிசைஞ்சு எல்லாத்தையும் ஒன்றா கலக்கிக்கிறோம். எல்லாம் ஒன்றா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த முறையில் நம்ம மீன் பொரிச்சா மீன் கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் நல்லா சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு முறை இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். லெமன் சேர்த்துக்கிறோம். லெமனை சேர்த்து நல்லா பிழிஞ்சு இப்போ மசாலாவை நம்ம கலந்து எடுத்துக்கிறோம். எடுத்து நம்ம இப்போ மீனில் அப்ளை பண்ணி வைக்கிறோம். இந்த மீன் உள்ளார இந்த தக்காளி பச்சை மிளகாலாம் இருந்தால் அது உள்ளே நல்லா வச்சிடும். இது மேலே நம்ம இந்த மசாலாவை நல்லா அப்ளை பண்ணி ஒரு அரை மணி நேரம் இதை ஊற வைக்கணும். அப்போ தான் இந்த மீனில் நல்லா இந்த மசாலா பிடிச்சி நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதேமாரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இதை பாருங்கள், நான் இந்தமாரி நல்லா கலந்து வச்சுட்டேன். கலந்து வச்சு இப்போ நான் பேனில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றி பொரிக்கும் போது நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றி நான் மீனை போடுறேன் பாருங்கள். இது முழுசாக தூக்கி வச்சா மீன் செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் மீன் பொரிக்கும் போது மீனோட கவுச்சி ஸ்மெல்லே சுத்தமாக இருக்காது. நல்லா 2 பக்கமும் நல்லா வேக விட்டு நல்லா பிரட்டி எடுத்து இந்த மீனை பொரித்து எடுக்கணும். நாங்கள் இந்த முறையில் தான் மீன் பொரிப்போம். கானாங்கழுத்த மீன் இதேமாரி முழுசாக பொரித்து நம்ம சும்மாவே சாப்பிட்லாம். ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மசாலா போடும்போது அதோட கவுச்சி ஸ்மெல் சுத்தமாக இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். லெமன் புழிஞ்சி சாப்பிடும் போது வெங்காயமும் லெமனும் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.